ஒரு படத்தில் நீ 100 கோடி வாங்க, 100 கோடியில் 90 கோடியை வைத்துக்கொள். 10 கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே. ஆனா இன்னைக்கு என்ன, 300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தாதான் தியேட்டருக்கே போறான் இல்லையா? பிரம்மாண்டமான படங்கள், பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க? நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்க எத்தனை படம் வேணா நடிங்க, ஆனா ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க. ஒரு 6லிருந்து 60 வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க. எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சீங்களே, அதுல கடைசியில இந்த அம்பிகாவை வந்து பாப்பீங்களே, என் கண்ணு முன்னாலே இருக்கு. அது மாதிரி படங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன காலத்தால நிக்காது சார் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். யோசிச்சு பாருங்க. இப்ப கமலஹாசன் நீங்க அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்ப போய் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, பாலச்சந்தர் எடுத்த ரஜினியும் கமலஹாசன் எடுத்த அவர்கள் படம் பாருங்க. இதெல்லாம் என்ன எத்தனை ஆயிரம் கோடி பட்ஜெட்ல எடுத்த படங்க. ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பா நடந்தது. இந்த விஜயன் நடிச்ச படங்கள்லயே இந்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகுதான் அவர் பெரிய ஸ்டார் ஆனாரு. அன்பிற்கினிய டாக்டர் வீரபாபு அவர்களே, கலையுலகில் நான் மிகவும் மதிக்கின்ற 2 ஆளுமைகள், என் இனிய நண்பர் தங்கர் பச்சான் அவர்களே, நடிகரும் இயக்குனருமாகிய சமுத்திரக்கனி அவர்களே, சுரேஷ் காமாட்சி அவர்களே, குழுமி இருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். திரையுலகத்திற்கும் எனக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. பொதுவாகவே திரையுலகம் சார்ந்த விழாக்களில் என்னை நீங்கள் காண முடியாது. சமீப காலங்களில் வரக்கூடிய திரைப்படங்களின் மீது எனக்கு மிகுந்த வருத்தமும் உண்டு, கோபமும் உண்டு. விதியே விதியே தமிழைச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் இன்றைய திரைப்படங்களை பார்த்தால் ஒவ்வொரு தமிழனும் உண்மையில் புலம்பியாக வேண்டும். எந்த விதமான சமூக பிரஜையும் இல்லாமல், எந்த விதமான தார்மீக நெறிக்கு உட்பட்ட இயல்புகளும் இல்லாமல், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மிக மலினமான படங்களை இன்றைக்கு திரையுலகம் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நான் சின்னஞ்சிறு பையனாக இருந்த பொழுது என் தாய் என்னை திரைப்படங்களுக்கு அழைத்து செல்வார். குறிப்பாக சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த படமாக இருந்தால் அந்த படங்களை என் தாய் பார்ப்பதோடு என்னையும் சேர்த்து அழைத்து கொண்டு பார்க்க செய்வார். என்னிடம் ஏதாவது ஓரளவு திறமைகள் ரசனைகள் இருக்கின்றன என்றால் அவை அனைத்தும் என் அன்னை எனக்கிட்ட பிச்சை. பாசமலரை நான் என்னுடைய தாயோடு தான் பார்த்தேன். பாசமலரை பார்க்கிற பொழுது அண்ணன் தங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய உறவின் பெருமையை, ஆழத்தை எவ்வளவு அர்த்தபூர்வமாக அது வெளிப்படுத்தியது. பாவ மன்னிப்பை என் தாய் தான் என்னை அழைத்து கொண்டு போய் வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிருஷ்ணா திரையரங்கில் காட்டினார். அப்பொழுது நான் 7வது 8வது படித்துக் கொண்டிருப்பேன். எப்பேற்பட்ட படம் அது! சமய நல்லிணக்கத்தை எவ்வளவு அற்புதமாக எடுத்து காட்டிய படம் அது. நான் ஏற்கனவே ஒரு இடத்தில் கூட பேசி இருக்கிறேன். இன்றைக்கு காதல் பாடல்கள் காட்சிகளாக வருகிற பொழுது விரசத்தின் எல்லையிலே போய் நிற்கின்றன. இந்த பாவ மன்னிப்பு படத்தில் ஒரு பாடல், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்று ஒரு பாடல். மாதத்திற்கு ஒரு முறையாவது நான் அந்த பாடலை போட்டு பார்ப்பேன். ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் இருப்பார், ஒரு பக்கம் தேவிகா இருப்பார். பாடல் முடிகிற கடைசி நொடியில் விஸ்வநாதனுடைய குரல் அந்த ஒலிக்கும். அந்த நேரத்தில் அப்படியே சிவாஜி கணேசனுடைய 2 கரங்களில் தேவிகா முகம் புதைத்து கண்ணீர் மல்க அழுவார். அந்த காட்சிக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகம், டிவைன் லவ், அதுதான் புனிதம் செறிந்த காதல்.
இரண்டு ஆத்மாக்களினுடைய இனிய சங்கமம் அது. அது போன்ற காதல் காட்சிகளை இன்றைக்கு எங்காவது உங்களால் பார்க்க முடியுமா? செவியை பிளக்கக்கூடிய சத்தமே இன்றைக்கு இசையாகிவிட்டது. அர்த்தமற்ற கொச்சையான வார்த்தைகள் பாடல்களாகிவிட்டன. வன்முறை மட்டுமே வாழ்வியலாகிவிட்டது. இந்த நிலையில் இந்த திரைப்பட உலகத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காதவன் நான். ஆனால் முடக்கருத்தான் படத்தை நம்முடைய டாக்டர் அவர்கள் எடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றால் அது டாக்டர் வீரபாகுவுக்கு தான். வீரபாகு மட்டும் எனக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்திருந்தால் என் நேரம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் புதைக்கப்பட்ட இடத்தில் புல் முளைத்திருக்கும். சித்த மருத்துவத்தை பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முடக்கருத்தானை பற்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் யூடியூப்லும் இருக்கிறது தமிழறிவு மணியன் சிந்தனை களஞ்சியம் என்று. மக்களுக்கு எவையெல்லாம் சென்று சேர வேண்டுமோ அவற்றை மட்டுமே பதிவு செய்வதற்கான அது இடம். அதில் சித்த மருத்துவத்தின் சிறப்பியல்புகள் என்றே நான் பேசி அதை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் 14 சித்தர்களை பற்றி சொல்லுவார்கள். 14 சித்தர்களை நீங்கள் பட்டியலாக போட்டு பார்த்தால் அதில் பட்டினத்தாருக்கே இடம் கிடையாது. ரொம்ப வியப்பாக இருக்கும். பட்டினத்தாரை நாம் சித்தராகத்தான் பார்க்கிறோம். சித்தர் பரம்பரையில் பட்டினத்தாரை சேர்த்து வைத்துத்தான் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் 14 சித்தர்களின் பட்டியலில் பட்டினத்தார் இருக்க மாட்டார். காரணம், வெறுமனே பாடல்கள் புனைவதனாலேயே ஒருவன் சித்தனாக்கி விடுவதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உடல் சார்ந்த நோய்க்கு உரிய மருந்தை, மூலிகையை கண்டெடுத்து அவர்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவம், அதுதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவன் தான் சித்தன். பட்டினத்தாருக்கு மருத்துவம் தெரியாது. அதனால் சித்த மருத்துவர்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து 14 சித்தர்களை ஒரு பட்டியலாக உருவாக்கி இருக்கிற தமிழ் மண் இது. இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். என் கல்லூரி காலத்தில் 1966 நான் மாநில கல்லூரியில் சேர்ந்தேன். என் கல்லூரி காலம் தொட்டு நான் ஆசனம் போடுபவன். மறந்தும் ஒரு சிகரெட்டை நான் உதட்டில் வைத்ததில்லை. ஒரு துளி மதுவை நான் சுவைத்ததும் கிடையாது. நான் செஷல்ஸ் என்ற தீவு, அழகான தீவு, அது அரபிக்கடலில் ஆப்பிரிக்காவை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. அங்கே தமிழர்களிடையே பேசுவதற்காக நான் சென்றேன். இந்த தமிழ்நாட்டில் இருந்து பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட அன்றே இந்த மண்ணில் இருப்பதே பாவம் என்று கருதி இங்கிருந்து சென்ற ஒரு மனிதன் தான் டாக்டர் ராமதாஸ். அவர் அங்கே மிகப்பெரிய மருத்துவராகவும் மிகப்பெரிய 5 நட்சத்திர ஓட்டல் உரிமையாளராகவும் இருக்கிறார். அங்கே எனக்கு தங்கும் ஏற்பாடு செய்தார். மற்ற எல்லாரையும் வரவழைத்து விருந்து கொடுத்தார். அந்த விருந்தில் ஒயின் பரிமாறப்பட்டது. நான் சொன்னேன், நான் இவற்றையெல்லாம் சுவைத்து பழக்கம் கிடையாது என்று தவிர்த்து விட்டேன். இல்லை, இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், யூ கைண்ட்லி டேக் இட் அப்படி என்றார். இஃப் யூ கன்சியூம் திஸ் ஒயின் then definitely you will be more than 100 years on the earth அப்படின்ற. நான் சொன்னேன், by consuming liquor I need not live for 100 years. It is against my principle and policy, so don't compel me என்று சொல்லிவிட்டேன். நான் ஏற்க சொல்கிறேன் என்றால் அவ்வளவு நெறி சார்ந்து ஒரு கோடு போட்டு வாழ்பவன் நான். அதனால் என் உடலில் எந்த விதமான நோய்க்கும் இடம் கிடையாது. காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட ஜனவரி 30 காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக ஈரோட்டில் மிகப்பெரிய விழாவை நடத்தினார்கள். அதற்கு நான் வர வேண்டும் என்றார்கள். அப்பொழுதுதான் முதல் அலை ஓய்ந்திருந்த நேரம். தண்ணீர் கொஞ்சம் கூட. முதல் அலை ஓய்ந்திருந்தது.
ஈரோட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஐயா ஜனவரி 30 காந்தி நினைவு நாள், நீங்கள் நிச்சயம் வர வேண்டும் என்றார்கள். சரி, கொரோனா அலை ஓய்ந்து விட்டது என்று நான் சென்றேன். மிகப்பெரிய நிகழ்ச்சி அது. ஒரு 2000-3000 பேர் கலந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது சமீபத்தில் சமூக மக்களிடையே பற்றி படர்ந்திருக்கின்ற பெருநோய் இந்த செல்ஃபி எடுப்பது. எங்கு பார்த்தாலும் செல்ஃபி எடுப்பது தான். நான் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். பேசியது 1 மணி நேரம் தான், செல்ஃபி எடுத்தது 2 மணி நேரத்திற்கு மேல் இருக்கும். 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நின்று கொண்டு, நான் கவசம் அணிந்து கொண்டேன். ஐயா, இந்த கவசத்தை கொஞ்சம் எடுத்து விடுங்கள், நாம் இருவரும் சேர்ந்து இந்த படத்தை வீட்டில் வைக்க விரும்புகிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்கள். இப்படி எடுத்து ஒவ்வொருவராக படமாக செல்ஃபியை போட்டு தள்ளி, அதில் எவரோ ஒரு கர்ண மகாராஜன் எனக்கு கொடையாக கொடுத்து விட்டான் கொரோனா. நான் பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். நான் எப்பொழுதுமே ஒரு 5 நிமிடம் வெளியே சென்று விட்டு வருவதாக இருந்தாலும் வீட்டுக்குள் நுழைந்ததும் வெந்நீர் போட்டு அதில் மஞ்சள் பொடியை கலந்து குளித்து விட்டு தான் அடுத்த காரியம் செய்வேன். அப்படி வந்து குளிக்கிற பொழுதே மூக்கிலிருந்து தண்ணீர் வழிய ஆரம்பித்தது. உடனே சாதாரண நீர்க்கோவையாக இருக்கும் என்று 3 நாட்கள் கை வைத்தியமாக செய்து பார்த்தேன். ஒன்றும் சரியாகவில்லை. உள்ளே கொரோனா பற்றி இருக்கிறது. அதற்கு பிறகு கொரோனா அந்த டெஸ்ட் என்னமோ விசிபிஆர் ஆர்பிசி என்னமோ சொல்கிறார் அல்லவா, அதை போய் எடுத்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் என்று சொன்னார். என்னிடம் ஒரு காசும் கிடையாது. சாமானியனாகவே 55 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் இருப்பவன் நான். கொரோனா என்றால் இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகள் உடனே அப்போலோவில் படுத்து விடுவார்கள், அல்லது பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் படுப்பார்கள். அவர்கள் எவ்வளவு லட்சமானாலும் கொடுக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்களாக இருப்பவர்கள். நான் உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன். ஓமந்தூரார் மருத்துவமனை நமக்காகத்தானே இருக்கிறது, அரசு மருத்துவமனை. ஜீவா படுத்து கிடந்த இடம் அதுதானே. பெரியாரே அரசு மருத்துவமனையில் தானே இருந்தார், அண்ணாவே அரசு மருத்துவமனையில் தான் இருந்தார். அப்பொழுதெல்லாம் இது போன்ற அப்பல்லோக்கள் பப்பல்லோக்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே அரசு மருத்துவமனை தான். அதனால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அப்பொழுது டீனாக இருந்து சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றார் என்று நினைக்கிறேன், ஜெயந்தி, டாக்டர் ஜெயந்தி. அற்புதமான பெண்மணி, அன்பு சார்ந்த பெண்மணி. அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், ஐயா, உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, நான் ஒரு டாக்டரை கீழேயே நிற்க சொல்கிறேன், நீங்கள் வந்துவிடுங்கள் உடனடியாக என்றார். ஒரு ஆட்டோ பிடித்து போனேன். டாக்டர் சொன்னபடி கீழே நின்று கொண்டு என்னை வரவேற்றார். அழைத்து கொண்டு போய் ஆக்சிமீட்டரில் பார்த்தார். அது 98 இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்தார். ஒன்றுமே இல்லை ஐயா, நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள், ஒரு 5 நாட்களுக்கு இந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுங்கள், வேண்டுமானால் இங்கே படுத்து ஓய்வெடுங்கள், இல்லை என்றால் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று டாக்டர் ஜெயந்தி சொன்னார்கள். இல்லை அம்மா, நான் வீட்டுக்கே செல்கிறேன் என்று வந்து 5 நாட்களாக இதை சாப்பிட்டு இந்த கொரோனா நுரையீரலுக்குள் நன்றாக நுழைந்து படர்த்து விட்டது. சவம் போல் ஆகிவிட்டேன். அப்பொழுது என்னை ஒரு நண்பர் பார்த்தார், நடிகர் ஜீவா. வீட்டுக்கு வந்து பார்த்தார். பார்த்து விட்டு, ஐயா என்னையா எப்படி இருக்கிறீர்கள்? இல்லை, இந்த கொரோனா என்று சொல்கிறார்கள், நானும் சிகிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் அலோபதியில். ஐயா வீரபாகு என்று, எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே அப்படி தெரியாது. வீரபாகு என்று இருக்கிறார், சாலிகிராமத்தில் தான். இதுவரை 5000 பேரை அவர் காப்பாற்றி இருக்கிறார். நீங்கள் தயவு செய்து அவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியாதே என்றேன். பிறகு அவர் போய்விடம் சொன்னார். வீரபாகு என் வீட்டுக்கே வந்து விட்டார். வந்து, ஐயா என்னை நம்புங்கள், நீங்கள் என்னோடு வந்தால் உங்களை பூரணமாக நான் குணமடைய செய்து வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்றார். நான் நம்பிக்கையோடு புறப்பட்டேன். என் மனைவிக்கும் வந்துவிட்டது. 2 பேருமே அவரோடு சேர்ந்து அவர் சாலிகிராமத்தில் அப்பொழுது வைத்திருந்த மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம். என் மனைவிக்கு 4 நாட்களில் சரியாகிவிட்டது. இந்த ஜீவா ரஜினிகாந்த் அவர்களோடு தொடர்பு கொண்டு, ஐயாவுக்கு கொரோனா ஐயா, அவர் டாக்டர் வீரபாகு
என்னுடைய மருத்துவமனையில் தான் இருக்கிறார். உடனே ரஜினி என்னோட தொலைபேசி தொடர்பு கொண்டு, ஐயா கொரோனா உயிர் கொல்லி ஐயா, இது நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு 10 நிமிடம் எனக்கு நேரம் கொடுங்கள், தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை எதுவோ அது ஏற்பாடு செய்து உங்களை நான் அங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்றார். நான் சொன்னேன், இல்லையா, நான் வீரபாகுவிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன், நீங்களே அவரிடம் பேசுங்கள் என்றேன். வீரபாகுவிடம் பேசினார். ஐயா எனக்கு மிகவும் நெருக்கமானவர், ரொம்ப முக்கியமானவர், நீங்கள் என்ன ஒழுங்காக வைத்தியம் செய்வீர்களா என்று கேட்டார். கவலையப்படாதீர்கள் ஐயா, பூரணமாக அவர் நலம் பெற்று விடுவார் என்றார். சரி, எவ்வளவு செலவாகுமோ சொல்லுங்கள், அவ்வளவு நான் கொடுத்து விடு என்றார். 1 பைசாவை கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் இலவசமாகவே அவருக்கு சிகிச்சை செய்து சிறப்பாக அவரை திரும்ப அவர் வீட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். எனக்கு நான் அடைந்த அனுபவத்தை உங்களிடம் சொல்கிறேன். அதோடு நிமோனியா காய்ச்சல் வந்து விட்டது. நுரையீரல் பாதிக்கப்பட்டால் நிமோனியா காய்ச்சல் வந்துவிடும். ஒரு நெருப்பு அடுப்பை எடுத்து தலையில் வைத்தாற் போலவே இருக்கும், உடம்பு முழுவதுமே தீப்பற்றி எறிவது போல் இருக்கும். ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அவர் எந்த வகையிலும் பதற்றப்படவில்லை. நிச்சயம் நீங்கள் சரியாகி விடுவீர்கள். காலையில் 6:30 மணிக்கு கஷாயம் வரும், இரவு 8 மணி வரையில் கஷாயம் 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 வந்து கொண்டே. இனி என் வாழ்க்கையில் ஒரு நாளும் கொரோனா வராது, அவ்வளவு கஷாயத்தை நான் குடித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் 18 நாட்களாக எனக்கு நிமோனியா குறையவே இல்லை. அவர் எப்படி பார்த்து கொண்டார் என்று சொல்கிறேன். அந்த கேரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை நீங்கள் அந்த மனிதரிடம் தான் பார்க்கணும். அதாவது இளம் பெண் பிள்ளைகள் காலையிலிருந்து மாலை வரை என் பக்கத்திலேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இரவு முழுவதும் இன்னொரு இளம் பெண் பிள்ளை அங்கே இருக்கும். நான் கொஞ்சம் திரும்பி படுத்தால் கூட உடனே என்னையா என்று இரவு முழுக்க தூங்காது. அப்படி அவர்கள் கண்ணை இமை காப்பது போல பார்த்து கொண்டார். ஒரு கட்டத்தில் நானே, சரி நாம் வந்த வேலை முடிந்து விட்டது, இனி புறப்பட வேண்டியதுதான் என முடிவெடுத்து விட்டேன். இனி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவே இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்டத்திலும் தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை. பிறகு அவர் சொன்னார், ஐயா நான் எவ்வளோ உங்களுக்கு கஷாயம் கொடுத்தேன், கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது, நான் கொல்லிமலைக்கு நேரடியாக சென்று புத்தம் புதிதாக நல்ல மூலிகை செடிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவற்றை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு நான் சிகிச்சை தருகிறேன், நீ மட்டும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் என்றார். அதே மாதிரி அவர் போய் பிறகு அந்த கஷாயங்களை கொடுத்த பிறகு 18 நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு அந்த காய்ச்சல் தணிந்தது. 28 நாட்கள் என்னை அவர் வைத்திருந்தார். 3 வேளை உணவு கொடுத்தார். அப்படி தாய் பிள்ளையை பார்ப்பதை போல பார்த்து கொண்டார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் என்னை சந்திப்பார். ரொம்ப அற்புதமாக அவருடைய உடை உடுத்துவதை நான் பார்த்தேன். டாக்டர் உங்களுக்கு ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் ராமகிருஷ்ண ஹெக்டே தான் இந்தியாவிலேயே மிகச்சிறப்பாக ஆடை அணியக்கூடியவர் என்று சொல்வார்கள். நான் அவரோடு மிக நெருக்கமாக பழகியவன். உங்களை பார்த்தால் நீங்கள் உடுத்தர உடை, அந்த வருகிற நடை, நீங்கள் ஒரு சினிமா நடிகர் போல் இருக்கிறீர்களே என்று தவறி சொல்லிவிட்டேன். உடனே அவர் சொன்னார், ஐயா நான் உண்மையிலேயே நடிக்கிறேன் ஐயா. என்னடா இது விபத்து, இவ்வளவு பெரிய மனிதன் வாழ்க்கை முழுவதையும் இந்த மருத்துவ உலகத்திற்கு அர்ப்பணித்து விட்டால் இவரால் எண்ணற்ற உயிர்கள் வாழுமே, பாழ்பட்ட அந்த உலகத்திற்கு இவர் போகத்தான் வேண்டுமா? என்னை பலர் அழைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்ச காலத்திற்கு முன்பு நம்முடைய ஹரி அவர்கள் சிங்கம் எல்லாம் 1, 2, 3 எல்லாம் வந்தது இல்லையா, அதில் ஒரு நாள் அவர் தொடர்பு கொண்டு, ஐயா உங்களுடைய உடல் மொழியே அற்புதமாக இருக்கிறது, என்னுடைய படத்தில் ஒரு லட்சியவாதி கேரக்டர் இருக்கு, நீங்கள் நடிக்க வேண்டும் என்றார்.
நான் அரிதாரம் பூசி நடிப்பேன் என்று உங்களுக்கு யாரையா சொன்னார்கள்? இல்லையா? அதுக்காக நான் கலைஞர்களை குறை சொல்லவில்லை. இப்போ சமுத்திரகனி இருக்கு. நான் இப்பொழுது அவரிடம் சொன்னேன், விமானம் படம் சமீபத்தில் பார்த்தேன், வியந்து போனேன். அவர் அப்பா அவர் எடுத்த சமுத்திரகனி என்று ஒரு படம் இருந்தால் நான் பார்ப்பேன், நிச்சயம் பார்ப்பேன். சமுத்திரகனியாக நான் சொல்றேன். என்னால் யாரையும் முகஸ்துதி செய்ய முடியாது, யாருக்கும் இல்லை. நான் ஒன்று தெளிவாக இருப்பவன். முகமது நபிகள் ஒரு முறை அழகாக சொன்னார், யாராவது ஒருவனை நீ அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா, வேறொன்றும் செய்யாதே, அவனிடம் இல்லாத பெருமைகளை எல்லாம் இருப்பதாக சொல்லிக் கொண்டே இரு. அதை விட ஒருவனை அதிகபட்சமாக அவமானம் செய்யவே முடியாது நபிகள். ஆனால் என்னால் யாரையுமே இல்லாததை எல்லாம் சொல்லி ஒருவரை புகழவே முடியாது. அதனால்தான் நான் அடிவாரத்திலேயே இருக்கிறேன். எனக்கு யாருக்கும் முதுகு சொரியவும் முடியாது, ஏவல் கோவலாகவும் இருக்க முடியாது. கண்ணதாசன் அந்த காலத்தில் எழுதி நான் சின்னஞ்சிறு பிள்ளையாக படித்த அந்த கவிதைகள் 2 வரிதான். இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை. இந்த 2 தான் 55 ஆண்டுகளாக நான் பொதுவாக செய்து கொண்டிருக்கிறேன். அதனால இவர் எனக்கு உயிர் கொடுத்தார். அவர் சினிமா நடிக்க போயிருன்றார். என்ன டாக்டர் நடிக்க போறீங்களா? இல்லை, கதை, வசனம், டைரக்ஷன், நடிப்பு தொலைந்தது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அவரிடம் எப்படி சொல்வது? நமக்கு உயிர் கொடுத்த வள்ளல் அவர். யோசியுங்கள் டாக்டர், சினிமா உலகம் சரிப்படுமா என்று யோசியுங்கள் என்றேன். இல்லை இல்லை, ரொம்ப சிறப்பாக வருயா, படத்தின் பெயர் முடக்கருத்தான் என்றார். தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சரி, எடுத்தார். இன்றைக்கு அந்த படம் வரப்போகிறது. சமுத்திரகனி சொன்னது போலதான், நம்ம தங்கர் பச்சான் சொன்னது போலத்தான். சமூகத்திற்கு அவர் நிறைய செய்து விட்டார். சமூகம் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இந்த படத்தின் மூலம் அவர் பொருளாதார ரீதியாக நட்டப்படாமல் காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒன்றை சமூகம் செய்தார். இதுதான் நான் மாற்றிட நன்றி கடன். சித்த வைத்தியம் பற்றி நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி நான் பிழைத்து வந்தேன். 28 நாட்கள் எனக்கு சோறு போட்டார். என்னை ஒரு தாயை போல் பார்த்து கொண்டார். 2 பிள்ளைகள் என்னை அப்படி பராமரித்தார்கள். வீட்டில் இருப்பது போலதான் அங்கேயும் படித்து கொண்டேதான் இருந்தேன். எனக்கு ஒரு மருத்துவமனையில் இருந்தார் போல உணர்வே இல்லை. நான் புறப்படும் பொழுது, என்ன டாக்டர் 28 நாட்கள் இருந்திருக்கிறேன். அப்புறம் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி என்னை காப்பாற்றி விட்டார், நீங்கள் அவரிடம் பேசுங்கள்னு. அவரிடம் பேசி ரொம்ப நன்றி, ஏதாவது நான் செய்யணுமா? ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்று மறுத்து விட்டார். பிறகு நான் சொன்னேன், என்னால் என்னுடைய சக்திக்கு, ஏனென்றால் சோறு போட்டிருக்கிறீர்கள், வெறும் மருந்து மட்டும் இல்லை, 28 நாட்கள் சோறு போட்டு எனக்கு எல்லாம் செய்திருக்கிறீர்கள், ஏதோ என்னால் இயன்றதை கொடுத்து விட்டு போகிறேன் என்று. முடியவே முடியாது என்று மறுத்து. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மருத்துவ உலகத்தில் பார்க்க முடியுமா? அந்த நேரம்தான் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் என்று பெரும்பாலான டாக்டர்கள் தோட்டம், துறவு, மாட மாளிகை, கூட கோபுரங்கள் உள்ளவர்களாக மாறியதற்கு கொரோனா தான் காரணம். இன்னொரு கொரோனா வருமா என்று காத்து கொண்டிருக்கிறார். வெட்டியான் இருந்தார் என்றால் மயானத்தில் இன்றைக்கு 10 சாவு வரும் என்றால் அவர் சந்தோஷமாக இருப்பார். ஏனென்றால் 10 சாவு வந்தால் நமக்கு வயிற்று பசிக்கு வழி கிடைக்கும் என்று. ஆனால் இவர்கள் மிக மோசமான மனிதர்கள். மருத்துவ உலகத்தை போன்ற ஒரு இரக்கமில்லாத அரக்கர்கள் இருக்கக்கூடிய உலகம் ஆங்கில மருத்துவம் இருக்கக்கூடிய உலகம்தான். சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. விஜயகாந்த் ஒரு படத்தில் எடுத்தது தவறே கிடையாது, கொஞ்சம் கூட மிகையே கிடையாது. செத்து போன பிணத்தை வைத்துக் கொண்டு சிகிச்சை செய்வதாகவே நடித்து லட்சக்கணக்கில் சுரண்டக்கூடிய அளவுக்கு இருதயத்தை முழுவதுமாக இழந்துவிட்ட மலினமான மனிதர்கள் உள்ள மண். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என்னுடைய மனைவி சித்த மருத்துவத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் முடக்கருத்தான் படம் பார்த்தால் போதாது. என்னுடைய மனைவிக்கு இருதய நோய் வந்தது. முதலில் ஒரு ஸ்டென்ட் வைத்தார்கள். அது கோயம்புத்தூரில் நான் என் மகன் வீட்டிற்கு போயிருந்த பொழுது மயங்கி விழுந்து விட்டால் உடனடியாக கேஎம்சியில் கொண்டு போய் சேர்த்தோம். அந்த கேஎம்சி மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசாமி, அவர் எனக்கு நல்ல நண்பர், நல்ல ரசிகர். ஆனாலும் யாரிடத்தும் எதற்காகவும் நான் போய் நிற்க மாட்டேன்.
ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம். என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான். நீங்கள் பார்த்தால் அது 2 லட்சம் ரூபாய் ஆயிற்று. ஒரு ஸ்டண்ட் வைப்பதற்கு கரெக்டா 1,98,000 ரூபாய். 1,98,000 ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான், ஒரு நாளில் வைத்து மறுநாள் அனுப்பி விட்டார்கள். என்ன முதலில் கேட்டு விடுவான், ஐயா எப்படி கேஷ் இல்லையா, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம், இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன். கொண்டு போய் இதை காட்டினேன். பார்த்தான், ஓ சரி, அப்போ 2 லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும். பில்லை பார்த்தா நான் நினைச்சேன் இது என்ன ஒரு 1 லட்சம் போனாலும் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் 1 லட்சம் இருக்கும். 1,98,000. நான் சொன்னேன், ஏன் டாக்டர் 2,000 விட்டுட்டீங்க? இதுதான் மருத்துவர்களுடைய குணம். சரி ஸ்டென்ட் வச்சோம். 1 வருடம் தான் அவ சுமாராக இருந்தா. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டான். போன பிறகு நான் ஏதோ கதை சொல்ல நினைக்காதீங்க, இதை ஒரு உங்களுக்கு அர்த்தபூர்வமாக பேசுகிறேன். என வார்த்தைகளை விரயப்படுத்துவது என் வாழ்க்கையே கிடையாது. என்ன செய்வது என்று புரியவில்லை எனக்கு. இந்த மருத்துவ உலகத்தை பார்த்தாலே, ஏனென்றால் அப்பொழுது வீரபாகுவோடு இல்லை, இது வீரபாகுவை சந்திப்பதற்கு முன்பு நடந்தது. சித்த மருத்துவத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன். 1999 தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக இருந்தபோது மூப்பனார் பொது தலைவர், நான் 5 பொதுச் செயலாளர்கள், நான் KS அழகிரி, பீட்டர் அல்போன்சன் பொதுச் செயலாளர் இருந்த நேரம். அப்பொழுது இப்போ இந்த பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே, அதனுடைய உரிமையாளர் டாக்டர் நடேசன், அவருக்கு எம்பியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் என் வீட்டிற்கு வந்தார். என்னிடம் கேட்டார். நான் அதை மூப்பனாரிடம் சொல்லி பிறகு அவர் எம்பியாக தேர்தலில் நின்றார். நானும் மூப்பனாரும் சென்று அவருக்காக பேசினோம். தோற்று போனார், அது வேறு கதை. உடனே அவர் என் நினைவுக்கு வந்தார். சரி, அங்கே போனால் ஓரளவு சிகிச்சைக்கு யாரிடமும் இலவசமாக எதையும் பற்றி நமக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் நம்மை ஏமாற்றி விட மாட்டார் கண்டபடி பணத்தை போட்டு என்று நினைத்து கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டேன். சேர்த்த அடுத்த நிமிடமே அந்த டாக்டர்ஸ் அந்த முறையான எல்லா பரிசோதனைகள் வரிசையாக ஆரம்பித்து விடுவார். உங்களுக்கு மூக்கு சளி என்றால் கூட ஆரம்பித்து விடுவார்கள். வரிசையாக என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அதை தனியாக பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு சளிக்கு மருந்து எழுதி கொடுப்பான். அப்படி ஆகிடுச்சு. இப்படி இவர் எல்லாமே எடுத்துட்டு பிறகு என்னை தனியாக அழைச்சி, ஐயா இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை, ஒரு 10 விழுக்காடு இவர்கள் வந்து பெராலிட்டிக் அட்டாக் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த இருதயத்தில் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியை நாங்கள் செய்ய வேண்டும். ரொம்ப அவங்க மெடிக்கலாக என்னென்ன சொல்லணும் மிரட்டுறதுக்கு அத்தனையும் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் சிவகுமார், திரை உலகத்திலேயே எனக்கு மிக மிக நெருக்கமான, என் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் சகல தளங்களிலும் என்னோடு எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர் சிவகுமார். அவர் வீடு அங்கிருந்து பக்கமாக இருந்தது. உடனே நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு, சார் என் மனைவி இங்கே மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கேன் பாரதி ராஜாவில், அது ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க, 5 நிமிஷம் இருந்து வந்துட்டேன் அப்படின்னாரு. உடனே பொருள் வந்தார். அது டாக்டர்ஸை பார்த்தாரு. பார்த்து என்ன பிரச்சனை, இல்லை இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கேன். அப்படியா, சரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்களா, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களா எல்லாம். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் கொடுத்தாங்க. என்னை அவர் அழைத்து கொண்டு செங்கோட்டு வேறு கொண்டு போனார். அப்போ அப்போலோவில் இருக்கார். அவரிடம் அழைத்து கொண்டு போனால் அவர் பார்த்தாரு, ரொம்ப சிக்கலாக தான் இருக்குங்க, இதை நான் கூட பண்ண முடியாது, கிரிநாத் தான் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் கிரிநாத் வந்து ரொம்ப 50,000 பேருக்கு மேலே செய்தவர். அப்போ அவர் மிகப்பெரிய ஆட்களுக்கு தான் அப்பொழுது அவர் செய்வார். அவர் கிரிநாத்திடம் போனோம். இந்த கதையை பெருசாக நான் சொல்ல விரும்பலை. இது நடந்தது. அவளுக்கு பைபாஸ் பண்ணணும், வால்வும் ஒன்று கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. உடனே நான் என்ன பண்ணேன், என்னை தனியாக சிவகுமார் கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார்.
போயிட்டு காஃபி குடியா போல் அவரே காஃபியை கொண்டு கொடுத்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் எடுத்து வந்து அந்த மேலே டேபிள் மேலே வச்சார். என்ன சார் இதுன்னா, அப்போலோவில் சேர்த்துக்கிறியா, இப்போதுலேருந்து டெய்லி உன்னை 50,000 கொடு 1,00,000 ஒன்று கேட்டுனே இருப்பான், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இந்த 1,00,000 நீ எடுத்துன்னு போகணும். சார், நாம் கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருப்போம். எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் எதையும் யாரிடத்தும் பெற்று பழகாதவன் நான். அதனால் இது வந்து எனக்கு உதவி இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்க, அதோடு அப்புறம் என்னையா பண்ணுவேன், அது எப்படியோ நான் செய்கிறேன், நீங்கள் தயவுசெய்து எனக்கு விட்டுருங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். அது பெரிய கதை. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வரிசையாக வந்து பணத்தை கொண்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் என்னையா பண்ணணும் போது எதையுமே செஞ்சுக்கல. என்னுடைய மகனும் மகளும் எப்படியோ இருப்பதையெல்லாம் விற்று ஒரு வழியாக என் மனைவிக்கு உண்டான அந்த சிகிச்சை முடித்து அழைத்து கொண்டு வந்தார். 1 வருஷம் தான் ஆச்சு. அலோபதி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் சொல்ல. 1 வருஷம் ஆச்சு. மறுபடியும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் சிவகடாட்சம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரிடம் அவர் சொன்னார், கோபால் முருகன் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் லண்டன்லேருந்து வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம், அந்த இளைஞர் உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் அவரை போய் பாருங்கன்னாரு. சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவருடைய மனைவிக்கு நீங்கள் விசேஷமாக கவனம் செலுத்தி சிகிச்சை பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். பிறகு அவர் வந்து பார்த்தார், வால்வு போயிடுச்சியா, அதனால் ஒரு வால்வை மாற்றணும். என்ன டாக்டர் பண்ணணும்? அப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் தான் அவர் இருக்கார். ஹாஸ்பிட்டல் என்பது பெருமைக்குரியதில்லை, டாக்டர் இருக்கிறதை பொறுத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு பெருமை. எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனே ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்ன பார்க்கற மாதிரி டாக்டரை பொறுத்து ஹாஸ்பிட்டல். அவர் காவேரியில் இருந்தார். அதனால் போய் பார்த்த பிறகு வந்து, ஏன் மெட்டாலிக் வால்வு தான் வைக்கணும், இந்தியன் வால்வுனா 2 வருஷம் கூட தாங்காது, அது பெல்ஜியத்துலேருந்து வரவழைக்கணும். அப்படியே டாக்டர், என்ன ஆகும்? அப்படியே வந்து ஒரு 22 லட்சம் ரூபா ஆகையான்னாரு. 22 லட்சமா? என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு. ஆமாய்யா, கட்டாயம் ஆகும், அப்போ தான் அம்மாவை நீங்கள் பிழைக்க வைக்க முடியும். அப்போ வந்து நானும் ரஜினியும் வாரத்தில் 3 நாளாவது தொடர்ந்து உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த நாட்டையே திருத்தறதுக்காக பேசின இந்த நேரம் ஆச்சுங்களா. அப்போ நான் காவிரியில் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுருக்கேன். ரஜினி லைனில் வந்தார். ஐயா, நம்ம இன்னைக்கு மாலையில் பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் இன்னைக்கு இது காவேரி மருத்துவமனை. என்ன ஆச்சு? என் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இதை வால்வு மாற்றணும்னு. ஐயா, வால்வு மாற்றணுன்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே, அது ரொம்ப 20-25 லட்சம் ரூபா ஆகும். ஆமாம் ஐயா, ஒரு 22 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் தயவுசு தப்பாக நினைக்காதீங்கய்யா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், இது முழு செலவை நான் ஏற்றுக்கிறேங்க, நானே பண்ணிடுறேங்க. வேண்டாங்க, லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நம்ம கடைசியில் நண்பர்களாக இருப்போம். யாரிடத்தையும் எதையும் பெற்று எனக்கு பழக்கம் இல்லை. என்னையா பண்ணுவீங்க? என் மகன் வந்து இந்த பல்லடத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்காங்க, அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு அவனுக்கு இருக்குது, அவன் அதை விற்றுருவான், விற்று இதை ஒழுங்குபடுத்திடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயா, யாரிடம் அந்த மகன் விற்றுட்டாரோ சொல்லுங்கள், அவருன்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ உங்கள் மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஃப்ளாட்ன்றீங்க, அதையா எனக்கு இழக்கணும் இல்லையா? நன்றியே, இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டாம்யா, நீங்கள் சொல்லி நான் மறுக்கிறதாக விட்டுருக்கீங்க. இப்போ ரியாஸ் இங்கே இருக்காரு, ரியாஸ் இருக்கார், 50 ரூபா. அப்போ பிறகு அது வந்து நடந்தது. என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு 500-600 சதுர அடி பல்லடம் பக்கம் வச்சுருந்தான், அதை விற்று கொண்டு வந்து சரியாக்கிட்டோம். அலோபதி ஆச்சா. நான் என்ன நினச்சின்னு இருக்கேன், ஓ நம்ம மனைவியினுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு, பைபாஸ் அப்போலோவில். இப்போ வந்து வால்வும் மாற்றியாச்சு, இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். 2 ஆண்டு தான் ஆச்சு, மறுபடியும் பிரச்சனை ஆகிடுச்சு. என்னடா டாக்டர் கோபால் முருகன் எங்கே இருக்காருன்னு கேட்டால், அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ. சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த கோபால் முருகன் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன். அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் 22 லட்சத்துக்கு மேலே பில்லு போட்டாங்க. போட்டதை இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார், டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டார்.
1,40,000 ரூபாய் உங்களுக்கு போட்டு அந்த 1,40,000 ரூபாய் எடுத்துருங்கன்ட்டார். ஒரு பைசா வாங்கலை, ஒரு பைசாவை வாங்காம எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார். அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை. இப்போ திரும்ப அவரையே தேடி எம்ஜிஎம் போனேன். அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கே அவங்களுக்கு, கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டா நல்லது. என்ன டாக்டர் ஆகும்? அது ஒரு பேக்கேஜ், அது ஆன்ஜியோ பண்ணால் ஒரு 60,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு. சரி எப்படியும் சிரமப்பட்டு நம்ம பண்ணி பார்ப்போம், 4 நண்பர்கள் உதவியோடு பண்ணலாம் அப்படி. சரி டாக்டர் நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுங்கன்ட்டு இவ்வளோ அழைச்சி போயிட்டேன். ஆன்ஜியோ நடத்திட்டு அந்த தனியாக கூப்பிட்டாரு. அவர் நல்ல டாக்டர், எனக்கு அதில் குறையே இல்லை. அவர் சொன்னார், ஐயா மறுபடியும் வாழ்வு கெட்டு போச்சு. என்ன இப்போதான் 2 ஆண்டுகள் தானே, அது மறுபடியும் வாழ்வு கெட்டு போச்சுன்றீங்க. நான் வாழ்நாள் பூரா நீ பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன். அப்படி இல்லையா, இது உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி தாங்க. ஒரு ஸ்பேர் பார்ட், ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்பேர் பார்ட் போயிடுச்சுன்னா இன்னும் போடுவீங்க, அது கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் போனால் மறுபடியும் போடணும். அப்படியா, அப்போ என்னையா பண்ணணும்? ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வ் இருக்கியா, அதை பண்ணோம்னா 10 வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு. அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர்? ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குல்ல, 22 லட்சம். எவ்வளோ ஆகும் டாக்டர்? எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு 40 லட்சம் ஆகும். இப்போதான் சித்த மருத்துவத்துக்கு வரேன். உடனே நான் சொன்னேன், டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, லிட்டரலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் அ பெனிலெஸ் பர்சன். I cannot afford to pay such huge amount. You kindly discharge it in the evening itself. என்ன இவ்வளோ சீரியஸாக இருக்கு, நீ இப்போ it's enough. You kindly discharge it. சாயந்தரம் ஆக்ஷன் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு பூரா தூக்கம் இல்லை. நமக்காக ஒரு 40 ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவள், எந்த விதமாக ஒரு வரட்டு மனிதனுக்கு அவளுக்கு என்னை கரம்பட்டதால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு வாழ்ந்தவள். அவளை காப்பாற்றுவதற்கு கூட நம்மளே 4 காசு இல்லை. இந்த மாதிரி 40 லட்சம் 60 லட்சம் எங்கே போகிறது? இரவு பூரா தூங்கலை. 6 மணி இருக்கும். காலையில் எழுந்து அப்பவும் எனக்கு வீரபாக தெரிஞ்சிருந்தா உடனே வீரபாக பார்த்துருப்பேன். எனக்கு அப்பெல்லாம் இது இல்லை. உட்கார்ந்துட்டு எப்படி யோசிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சிலவற்றையெல்லாம் நம்பித்தான் தீரணும். அமானுஷ்யமான சில செயல்கள் நடக்கின்றனன்னு சொல்லும் பொழுது ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன்னு ஆங்கிலத்திலே ஒரு ப்ராவர்ப் உண்டு. உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட அதிசயமா இருக்கும். நம்ப முடியாத கதையை விட அதிசயமா இருக்கும். நான் உட்கார்ந்து அப்படியே பார்த்துன்னு ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்ட நேரில் உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு ஃபோன் வந்தது. ஏன்னா எடுத்தேன். ஐயா நான் தஞ்சாவூர்லேருந்து ஒரு சித்தர் பேசுகிறேன். என்னையா சொல்லுங்க ஐயா, உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் படிச்சையா, திருமந்திரத்தில் உள்ள 3000 பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த புத்தகத்தை 3-4 முறை படிச்சுட்டையா. நான் ரொம்ப வியந்து போனேன். நீங்கள் இன்னும் 100 வயது வாழணையா, உங்கள் மனைவி 100 வயது வாழனேன். எனக்கு நானே என் மனைவியை காப்பாற்றுறது வழி என்னான்னு தெரியாமல் உட்காந்துருக்குறீங்க, நீ என்ன போய் 100 வயது வாழணும்னு சொல்லி நான் கொஞ்சம் சலிப்போட சொன்னேன். என்னையா உங்கள் மனைவிக்கு இப்போ கொண்டதும் நடந்து சொன்னேன். ஐயா உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபதியில் போய் இப்படி வீணாக அலைக்கழிக்கப்படுறது தான் நினச்சா வருத்தமாக இருக்குது. என்னையா பண்ணணும்? நான் சொல்கிறது நம்பிக்கையோடு செய்வீங்களா? சொல்லுங்க, செய்கிறேன். 10 ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சையை நான் சொல்கிறேன், செய்வீங்களா? கட்டாயம் செய்வீங்க. 10 செம்பருத்தி பூவை அன்றாடம் வாங்கிக்கங்க. அந்த 10 செம்பருத்தி பூவை 2 குவளை தண்ணீரில் போட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு ஒரு 10 மிளகு அதில் போடுங்க. மருத மரப்பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் தூளே விற்பான், அதில் ஒரு போடுங்க. அதை காய்ச்சுங்க. 2 டம்ளரை 1 டம்ளர் ஆக்குங்க. காலையில் குடிக்க சொல்லுங்க. சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்கு. அந்த சங்கு புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது. அதை ஒரு 10 பூவை எடுத்து மிக்சியில் அரைச்சி சாப்பிட சொல்லுங்க. அவ்வளோதான் ஐயா. இந்த நிமிஷம் 40 லட்சம் ரூபாயை நான் கொடுத்துருந்தாலும் என்ன ஆயிருக்கும் தெரியாது.
இப்ப என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய 8-9 மாதம் ஆகிறது. அவ படுக்கை விட்டு எழுந்திருக்க மாட்டான். முன்ன அலோபதியில லட்சக்கணக்கில் கொடுத்த போதும் இப்ப வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது இங்க அங்க நடக்கிற நிலையில இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா. இந்த ஆரோக்கியத்தை 10 ரூபாயில நான் 10 ரூபாயில இப்போ செம்பருத்தி பூ தான் கொடுக்குறேன், அந்த சங்கு புஷ்பம் தான் கொடுக்குறேன், நல்லா இருக்கா. அப்போ இந்த மண்ணில் எப்பேற்பட்ட மருத்துவம் அது. அந்த மருத்துவம் நம்ம தங்கர் சொன்ன மாதிரிதான். ஒரு மரம் என்றால் மரத்தினுடைய வேர், அதனுடைய பட்டை, அதனுடைய பூ, அதனுடைய கிளை, அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. மனிதனை படைத்து நீங்க இறைவன் நினைத்தாலும் சரி, இயற்கை நினைத்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும். ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்துறோம். இயற்கையை நாம முழுவதுமாக அதை எதிர்த்து நாம அழிவு ரீதியாக நாம் இயங்குவதால் தான் இத்தனை சிரமங்களும். அதனால என்ன சொல்றேன்னா, நான் இன்றைக்கு ஓரளவு சிக்கல் இல்லாமல் என்னை போன்ற எளியவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்கள், எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள், மிக மோசமான நோய்க்கு ஆளானாலும் மிக மிக குறைந்த பணத்தை வைத்துக் கொண்டு உயிரையே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அரிய சிகிச்சையாக நமக்கு கிடைத்திருப்பதுதான் சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்தின் சிகரத்தை தொட்ட மனிதன் தான் வீரபாகு. கண்ணெதிரில் நான் பார்த்தேன். நான் வந்து இவரிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு டிஸ்சார்ஜ் ஆக போறேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்களை வரவழைச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னாரு. கணவனும் மனைவியும் வந்தாங்க. என்ன ஐயா? அவர் சொன்னார், ஐயா என் மனைவிக்கு புற்றுநோய். அப்போலோவிலிருந்து 1000 மருத்துவமனைகள்ல பல லட்சம் ரூபாயை நான் இழந்துட்டேன். என் மனைவி சொல்றா, எனக்கு நீங்க சிகிச்சை செய்து பூரணமாக புற்றுநோயிலிருந்து விடுவிக்கணும்னு கூட இல்லை, எனக்கு வலி இல்லாம கொஞ்ச நாள் சாகிற வரைக்கும் வச்சிருந்தா போதும் அப்படின்னு அவ போராடுவாயா. ஆனா வலியோடுதான் அவ வாழ்க்கை நடக்கு. இதுல ஈரோட்டுல இவரிடம் சிகிச்சை பெற்று பலன் அடைந்த ஒருவர் சொல்லி நான் இப்பொழுது அப்போலோல இருந்து இடம் மாறி இங்க வந்திருக்கேன். முந்தா நாள் தான் வந்து சேர்ந்தேன். 2 நாள் ஆகலையா அந்த அம்மாவுடைய வலி முழுவதும் போயிடுச்சியாங்க. ஆச்சரியமா இருக்கு. அந்த அம்மாவே கேட்டேன், வலியே இல்லையா? அப்போ தீர்க்க முடியாத நோய்களை கூட தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர். இப்ப சமீபத்துல எனக்கு ஒரு நெருங்கிய நண்பருடைய மனைவி, அவங்க வந்து என்னென்னோ வைத்தியம் பண்ணாங்க. காலெல்லாம் வீங்கி போச்சு, கையெல்லாம் வீங்கி போச்சு, முகமெல்லாம் இதுவாக போயிட்டு அப்படி நிமிர முடியல, உட்கார முடியல, குனிய முடியல. ரொம்ப பயந்துட்டாங்க இந்த அம்மா. கடைசியில் என்னன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் 2 நாள்ல 43,000 ரூபாய் பில்ல போட்டான். அந்த கடை நான் போய் சொன்னேன், அம்மா நீங்க இந்த 2 நாள்ல என்ன பண்ணீங்க? இல்லை வைரல் ஃபீவர்னு சொல்றாயா சொல்லிட்டான்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய பட்டிருக்கேன். இந்த 43,000 புறப்படுங்க, இல்லைன்னா உங்களை இப்படியே உட்கார வச்சு ஒரு 34 மாசம் வச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய் வாங்குவான் அப்படின்னு அழைச்சி வந்து, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரீங்களா? சொல்லுங்க ஐயா, நான் டாக்டர் வீரபாகு உங்களை அழைச்சி போறேன். அவங்களையும் அவர் கணவரையும் அழைச்சி விட்டேன். ஒரே வாரம் தான் அந்த அம்மா கம்பீரமா பழைய நிலையில எழுந்து சிக்கனாவது குனியாவது எல்லாவற்றும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு வந்திருக்கார். அதுதான் எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயோ நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி? ஆனா இன்னைக்கு என்ன 300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தாதான் தியேட்டருக்கே போறான் இல்லையா? பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க? நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்க எத்தனை படம் வேணா நடிங்க, ஆனா ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க. ஒரு 6லிருந்து 60 வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க. எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சீங்களே,
அதுல கடைசியில இந்த அம்பிகாவை வந்து பாப்பீங்களே, என் கண்ணு முன்னாலே இருக்கு. அது மாதிரி படங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன காலத்தால நிக்காது சார் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். யோசிச்சு பாருங்க. இப்ப கமலஹாசன் நீங்க அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்ப போய் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, பாலச்சந்திரன் எடுத்த ரஜினியும் கமலஹாசன் எடுத்த அவர்கள் படம் பாருங்க. இதெல்லாம் என்ன எத்தனை ஆயிரம் கோடி பட்ஜெட்ல எடுத்த படங்க. ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பா நடந்தது. இந்த விஜயன் நடிச்ச படங்கள்லயே இந்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகுதான் அவர் பெரிய ஸ்டார் ஆனாரு. ஆனா அந்த படம் தான் நிக்கும். இதெல்லாம் எப்படி நிக்கும்? சம்மட்டி எடுத்து மண்டையே அடிச்சு போலகிற மாதிரி. இதுல கூட அந்த காட்சியை காட்டினார் வீரபாகுதியா இந்த மாதிரி ஆனா. நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க. அதுல ஒரே அடி சம்மட்டில மண்டையை போல. இதெல்லாம் பண்ணக்கூடாதுயா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சினிமா என்பது நான் என்ன சொல்லி இதோட சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இந்த சினிமா மேல எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு, கோபம் அதனாலதான் இருக்கு எனக்கு. ஐயா, எழுத்து படித்தவனை மட்டும்தான் போய் பாதிக்கும். படிக்காத பாமரனும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்றுதான். எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும். அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர். யோசிங்க, ஒரு பாட்டு தமிழ்நாடு கூட கொண்டு போச்சு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுக கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு என்ன பாட்டா வருது? முக்கலும் முனகலும், நீ லவ்வரியா நான் லவ்வரனான்னு ஒரு பாட்டு பாடுறோம். என்னதான் எழுதுறீங்க கேட்டா, கண்ணதாசன் எழுதும் போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது 5000 ரூபாய் தான். இப்ப எந்த கிறுக்களுக்கும் ₹1,00,000 மேலதான் பாட்டு. என்ன பண்றீங்க? உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா? இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன். எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதை விட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் இந்த அபிப்பிராயம். பணம் என்பது என்னையா? அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அது அயோக்கியரிடம் இருக்கும், யோகியரிடம் இருக்கும். பிறகு என்ன? யோகியரிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகைக்குரியது. ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்ற போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன்? ஒரு கட்டம் வரைக்குதானே பணம். உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம். உன் தேவைகளை நிறைவேற்றி விட்ட பிறகு அது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க? நான் எனக்கு வீடு வேணும் கிடைச்சிருச்சு, கார் வேணும் கிடைச்சிருச்சு, என்னென்ன வசதி வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் அது பணம். அதற்கு மேல எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும். எனவே எங்கே ஏழை, எங்கே அனாதை, எங்கே அகதி, எங்கே நோயுற்றவன், எங்கே கல்வி அறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும். நான் வீரபாகு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், அவர் வருவார் காலையில என்னோட பேசிட்டு இருப்பார். நான் அந்த மருத்துவமனையில் 28 நாள் இருந்த போது ஒரு நாள் அவர் சொன்னார், வியந்து போனேன், இந்த மனிதனுக்குள்ள எப்பேற்பட்ட மனிதனை. அவர் முக்கியமான நடிகர்களை பத்தி எல்லாம் அப்படியே பேசிட்டே வந்தார். சொன்னார், ஐயா இந்த நடிகர்கள் எல்லாம் 100 கோடி 150 கோடின்னு வாங்குறாங்களே, வாங்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குற போதே 10 கோடி ரூபாய் ஏழைகளுக்கு, அவர்கள் கல்விக்காக, அவர்கள் மருத்துவத்துக்காக, இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ 100 கோடி வாங்க. 100 கோடியில் 90 கோடியை வைத்துக்கொள். 10 கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே. அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால், வெற்றி பெற்று பெரும் பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்ளுங்க. அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார். அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரை உலகத்தில் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.